அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதித்துள்ளது உலக அளவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. டிரம்பின் வரி விதிப்பை அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் சட்டவிரோதமானது என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் இந்தியா ஒன்றும் பள்ளி குழந்தை கிடையாது, அது ஒரு பெரிய நாடு. டிரம்ப் எடுத்த முடிவு அறிவில்லாதது என அமெரிக்க பத்திரிகையாளர் ரிக் சான்சஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திய பின்னரும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெயை வாங்கி வந்தது. இதனால் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக டிரம்ப் நிர்வாகம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் துணிகள், எஃகு மற்றும் உணவுப் பொருட்களுக்கு 50% வரி விதித்தது. ஆனால் அதே சமயம் இந்தியாவின் அண்டை நாடான சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கிக் கொண்டிருந்தது. சீனாவை எதிர்த்து எந்தவொரு கடுமையான நடவடிக்கையையும் எடுக்காத அமெரிக்கா இந்தியாவை மட்டும் குறிவைத்து பாகுபாடான ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டு வருகிறது என விமர்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த 50% வரி சட்டவிரோதமானது எனவும் அதனை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் டிரம்பின் 50% வரி நடவடிக்கை விவேகமற்ற கொள்கை என விமர்சித்துள்ளார். அமெரிக்க பத்திரிகையாளரான ரிக் சான்சஸ் இது தொடர்பாக பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அமெரிக்கா இந்தியாவை பள்ளி குழந்தையை நடத்துவதைப் போல அணுகுகிறது. ஆனால் இந்தியா வளர்ந்து வரும் சக்தி வாய்ந்த நாடு, வரலாறு, வளங்கள் மற்றும் திறன்களில் சிறந்தது. இந்தியாவின் முடிவுகளை மேலோட்டமாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை. தனது நிலைப்பாட்டை இந்தியா உறுதியாக பின்பற்றுவது பாராட்டத்தக்கது. டிரம்ப் எடுத்த முடிவு விவேகமற்றது மட்டுமல்ல, அவமதிப்பானது. டிரம்ப் எடுக்கும் பல முடிவுகள் அறிவியல் பூர்வமான சிந்தனைக்கு புறம்பானவை. இந்தியா மீது வரி விதித்தது அவரது தனிப்பட்ட கோபம் மற்றும் அரசியல் நோக்கங்களால் எடுக்கப்பட்டது. ரஷ்யா ஏன் உக்ரைனில் போரை தொடங்கியது என்பதை புரிந்து கொள்ளாமல் டிரம்ப் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அமெரிக்க தலைவர்கள் பலருக்கும் சர்வதேச பிரச்சினைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கான ஆர்வமோ திறமையோ இல்லை. ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து டிரம்பின் ஆலோசகர் பீட்டர் நாவ்ரோ இது பிரதமர் மோடியால் நடைபெறும் போர் என கூறியிருக்கிறார். இது முற்றிலும் அபத்தமானது, நகைப்புக்குரிய ஒரு கருத்து. உலகளாவிய அரசியல் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் இவ்வாறு பேசுவது அமெரிக்காவின் தரக்குறைவான அணுகுமுறையை காட்டுகிறது என கூறியிருக்கிறார் அந்த பத்திரிகையாளர். அமெரிக்காவின் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவாகவே இந்த வரி விதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தாலும் அமெரிக்காவிலேயே பலர் இந்த வரி விதிப்பு நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அமெரிக்க நீதிமன்றமே டிரம்பின் செயல் சட்டவிரோதம் என தீர்ப்பு வழங்கி இருப்பது அவரது முடிவுகள் சட்ட ரீதியாகவும் தவறானது என்பதை எடுத்துக்காட்டுவதாக விமர்சனங்கள் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.